எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுது? 2 வழியில. அது என்னன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஒண்ணு வந்து ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். 2வது வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால சேர்ன் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸை மாற்றி மாற்றி பண்ணால் மட்டும்தான் இந்த எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக நிறைய பேரால் கொடுக்க முடியும். ஸோ ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஸ்கீம் லாங் டேர்ம் இது போட்டால் நல்லதா, இதனால என்ன யூஸு, நீங்கள் மாற்றிட்டே இருந்தால் தானே பர்ஃபார்மன்ஸ் கம்மியான மாற்ற முடியும், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். இது 2 மெத்தடை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். எஸ்ஐபியோட அட்வான்டேஜ், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுனா எஸ்ஐபி, இதுவே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வேற எஸ்ஐபி வேறையா சார் அப்படின்னு கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட் பேரு, எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். மாசம் நீங்க கட்டுறது கிட்டத்தட்ட ரெக்கரிங் டெபாசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாசம் ஒரு பணம் போட்டுட்டு வருவீங்க. அந்த மாதிரி எஸ்ஐபியும் மாசம் போடுறது. ஸோ ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது 10 ரூபாயில ஆரம்பிப்பாங்க. அது நாளடைவில் 11, 12, 13 அது டைம் ஏற ஏற இந்த என்ஏவி ஏறும். அது எப்படி ஏறுது அப்படின்னா, ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஸ்டாக்ல போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸாம்பிள். ஏன்னா அது என்ன ஸ்கீமு, அதை வச்சு இன்னைக்கு என்ஏவி எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கம்பெனியில் போட்டு அதோட கால்குலேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டேஷன் வேல்யூவேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை பண்ணி 10 ரூபாய்க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பணம் உள்ள வர வர, இன்வெஸ்டர்ஸ் அதிகம் வர வர அந்த பணம் முதலீடும் அந்த கம்பெனிஸ்ல அதிகமாகும், மாற்றுவாங்க. அந்த ஸ்டாக்கு போட்ட நாள்ல இருந்து 1 மாசத்துல 2 மாசத்துல ஏற ஏற என்ஏவி, டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேரியேஷன்ஸ் காமிக்குதோ அந்த 40 ஸ்டாக்கும் வேரியேஷனாக இருக்கும். அந்த 40 ஸ்டாக்கோட கம்ப்யூட்டேஷன் வேல்யூ பர் டே வந்து என்ஏவி அப்டேட் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி என்ஏவி, அதாவது அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு அப்புறம் தான் என்ஏவி கால்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் டேக்கு அதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்படி தான் கால்குலேட் ஆகும். 10 ரூபாயில ஆரம்பிச்சு நாளடைவில் போக போக அது 20, 30, 40ன்னு ஒரு சில ஃபண்ட்ஸ் 1000க்கு மேல 4000க்கு மேல போன ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. நிப்பான் இந்தியா மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில 96ல ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 4250 ரூபாய்க்கு போய் நிற்குது. சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் நம்ம டீட்டெயில் வீடியோ போன வீடியோ பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 23 வருஷத்துல 1400 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. ஸோ எல்லா ஃபண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போட்ட பணம் திவாலாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் காமிச்சா மட்டும்தான் மக்கள் நிறைய பணம் போடுவாங்க. மக்கள் நிறைய பணம் போட்டாதான் அவங்க ஏஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு அந்த ஃபண்டுக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். பணம் நிறைய அதிகம் வர வரதான் அவங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். ஏதோ ஒரு கம்பெனி, நீங்க ஒரு பிஸ்கெட் கம்பெனியோ எது ஒன்றா எடுத்துக்கோங்க, அவங்க சேல்ஸ் அதிகப்படுத்தினா மட்டும்தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்போ மட்டும்தான் வந்து அந்த கம்பெனி லாங் ரன்ல நடக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதே தான். ஒரு கம்பெனியாக பாருங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா செபி ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாக் அதிகமாக தப்பான நேரத்தில் வித்தாலுமே ஏன் வித்தீங்கன்ற அந்த ரீசனை செபிக்கு சொல்லி ஆகணும். ஸோ ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் எப்படின்னா, நீங்கள் 23 வருஷமா ஒரு ஃபண்டில் சுந்தரம் மிட் கேப் ஃபண்டில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க போட்ட 1 லட்சம் இவ்வளோ ஆயிருக்கும். மாசம் கட்டிருந்தீங்கன்னா 4.62 crores வந்திருக்கும். மாசம் 10,000ன்ற கணக்குல. ஸோ இது மாதிரி லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தரும். ஏன்னா இந்த போன வீடியோல பாத்தீங்கன்னா சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் 2008 கிரைசிஸ்ல 133 ரூபாய் என்ஏவி போய் 50 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அப்போ 130 ரூபாய் போகும்போது 10,000 ரூபாய்க்கு ஒரு 50 யூனிட் வாங்கியிருக்கீங்கன்னா 50 ரூபாய் வரும்போது அதிகப்படியாக 100 யூனிட் வாங்குவீங்க. அதிகப்படியான யூனிட்ஸ் உங்களால வாங்க முடியும். ஸோ அதுதான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜ். ஒரு 2 வருஷம் வந்து ஒண்ணுமே ஏறாம 50, 60, 70ன்னு போயிட்டு இருக்கும். எப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் 130 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி மெத்தட்ல போடுறவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் லாபகரமா இருக்கும். லம்சம்ல போட்டவங்களுக்கு 3 வருஷமா அந்த அந்த 50க்கு வந்து 133 கிராஸ் ஆனா மட்டும்தான், ஏன்னா 133ல நீங்க பணத்தை போட்டீங்க, மறுபடியும் 133 டச் ஆகும் போது மட்டும்தான் உங்களுக்கு லாபம். ஆனா எஸ்ஐபியில போடுறவங்க 133ல போட்டிருப்பீங்க, 120ல போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் 50ல வரும்போதும் போட்டிருப்பீங்க. ஸோ 3 வருஷத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் எஸ்ஐபியில் வரதுக்கு லாபம். ஸோ லம்சம்மை பொறுத்த வரைக்கும் டைம்லைன் பார்த்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாபம் இருக்கும், இல்லை லாங் டேர்ம் வெயிட் பண்ணணும். பட் எஸ்ஐபியில் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 6-7 வருஷம் போட்டிங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மிட் கேப் ஃபண்டில், ஸ்மால் கேப் ஃபண்டில். அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வச்சிங்கன்னா இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். ஒரு ஸ்கீமை கண்டினியூஸாக ஒரே மாதிரி போடும். அதுக்குன்னு நீங்கள் மாற்றவே கூடாதுன்னு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இல்லையா மாற்றலாம். சில ஃபண்ட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டேபிளாக ஒரு அதிக ரிட்டர்ன்ஸ்னு இருக்காது. 12, 13 மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போது 20% கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் எங்க 13, 12% கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 6, 7%. லாங் ரன்ல இது ஒரு லாஸா போய் முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க போட்டிருக்க ஸ்கீம் வந்து 20% ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங். உங்க ஸ்கீம் 18 கொடுத்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்க ஸ்கீம் மேபி 20 கொடுக்கலாம், இல்ல 19 கொடுக்கலாம். முன்ன பின்ன அது மாறும். இதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட அட்வான்டேஜ். இதுதான் எஸ்ஐபியோட அட்வான்டேஜ். இதனால தான் எஸ்ஐபி போடுங்க, எஸ்ஐபி போடுங்கன்னு எல்லாரும் சொல்றது. ஸோ இது வந்து கண்டினியூஸா நானே பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாவோ ஒரு அட்வைசரை கேட்டு பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி கண்டினியூஸாக உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பே பண்ணுற ஃபீஸோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர கமிஷனோ ஒரு அமௌண்ட்டாக போகுது. பட் இதை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சேர்ன் பண்ணுவாங்க. சேர்ன் அப்படின்னா போட்ட ஃபண்டையே வந்து இந்த ஃபண்டு இந்த டைம் வந்திருக்கா, நீங்கள் போட்ட மொத்த பணத்தையும் வந்து கோல்டுக்கு மாற்றுவாங்க, அப்புறம் மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப் மாற்றுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது ஆவரேஜாக ஒரு 15-16% வருஷம் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ண முடியும். இது இன்னொரு மெத்தட். இதுதான் வந்து சேர்னிங்னு சொல்லுவோம். சேர்னிங்னாலே மாற்றுறது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் எவ்ரி டே வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் நியூஸ் எதாவது வருதா, ஸ்டாக்கை மாற்றணுமா, ஸ்டாக்கை ஆட் பண்ணுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ட்ராக் பண்ணுவாங்க. ஓவராலாக மிட் கேப் விழுந்தால் அந்த மிட் கேப் ஸ்கீம் விழும். ஓவராலாக லார்ஜ் கேப் வந்து லேகார்டாக, அதாவது பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் லார்ஜ் கேப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை ட்ரிம் பண்ணுறது, மாற்றுறது, அந்த ஃபண்டோட ஸ்கீம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படின்னா சேர்னிங். இப்போ வந்து கோல்டு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு போட்டு மொத்த பணத்தையும் கோல்டில் மாற்றுறது. இப்போ கோல்டு குறைய போகுதுன்னா மொத்தத்தையும் கோல்டுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு சில்வரில் போடலாமா, அதை எக்ஸிட் பண்ணிட்டு வேற இதில் போடலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து சேர்னிங். இதுக்கு வந்து ரிசர்ச் டீம் இன்னும் வச்சு ஒரு பருத்தி மூட்டையை மாற்றி மாற்றி வைக்கிற கணக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு பெரிய டீம் எல்லாம் வேணும். அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்க நம்பினீங்கன்னா கண்டினியூ பண்ணீங்கனாலே போதும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் எதுக்கு வேணும், இதுதான் தானாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா உங்களை ஹேண்டில் பண்ணுறது. 50 லட்சம் சேர்ந்துருச்சு, நான் வந்து எடுத்து ஒரு வீடு வாங்கிடுறேன், இல்லை ஒரு ஹை அண்ட் கார் வாங்குறேன் அப்படின்னு போகாமல் உங்களை கண்டினியூஸாக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ரிட்டையர்மெண்ட்டுக்காக, இது இந்த பர்பஸ்க்காக ஹேண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடாக இருக்குன்னா அந்த டைம் மாற்றுறதுக்கு, மார்க்கெட் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்காகவும் தான் ஒரு அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்லுவேன். சரி, ஃபைனலாக ஒரு ஸ்கீமு அது என்ஏவியோட யூனிட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஆட் ஆகுது, உங்களுக்கு எப்படி ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்றதையும் இன்னைக்கு பார்த்துடலாம். சரி, ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நான் பேசிட்டேன். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா தானே புரியும். ஆக்சிஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது வந்து சாம்பிள் தான். இதுவுமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 10 ரூபா. 2018 ஆரம்பிச்சது. 2018 பார்த்தீங்கன்னா 26, அதாவது 26th அக்டோபர் ஆரம்பிக்கும் போது 10 rupees 1 paisa அப்படின்ற கணக்கு. ஏன்னா எல்லா ஸ்கீமுமே 10 rupeesல தான் ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 99.90 யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. 10 ரூபான்றதுனால இவ்வளோ யூனிட்ஸ் அலோகேட் ஆயிடுச்சு. 2019 தான் அடுத்த ஒரு 8 மாசத்துல பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் போயிடுச்சு. 11 rupees போகும்போது 90.91 கிட்டத்தட்ட 10 யூனிட், 9 கிட்டத்தட்ட 10 யூனிட் வந்து கம்மியாயிருக்கு. 2020 கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12.21 போயிடுச்சு. அப்போ 81.9 யூனிட்ஸ். ஸோ நீங்க ஒரு 2 ரூபாய் ஏறினதுல பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிட் கம்மியாயிருக்கு. கோவிட் முடியும் போது, கோவிட் ஆரம்பிச்சு ஒரு 3 monthsல கிட்டத்தட்ட மறுபடியும் 9 rupees வந்துச்சு. அப்போ மறுபடியும் 99 யூனிட்ஸ் இவங்க பை பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் ஏறும் போது ஃபண்டு என்ஏவி ஏறும், உங்க ஓவரால் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வேல்யூ. பட் மார்க்கெட் குறையும் போது அதிகமான யூனிட்ஸை பை பண்ணுவீங்க. அப்போ ஓவரால் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, அதனால உங்க ஃபண்ட் வேல்யூவும் கம்மியாகுது. பட் இது இப்படியே கண்டினியூ ஆகாது, ஏறிட்டேவும் இருக்காது, குறைஞ்சிக்கிட்டேவும் இருக்காது. ஸோ ஒரு லாங் ரன், ஒரு 4 to 5 years ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இதான் ரீசன். 10 ரூபாயில் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக 20 ரூபாய் கிட்ட போயிடும். அப்போது உங்களுக்கு 17-18% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பிச்சது, இப்போ 2025 18% மேலே கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல ஈக்விட்டி ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மூலமா உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஃபண்டுமே வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்றது மட்டும்தான். இதை வந்து ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.